இன்றைக்கி நம்ம ப்ரான் கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது சாதத்தோட இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதுக்கு தேவையான பொருட்கள் 3 பெரிய வெங்காயம், 4லேருந்து 5 பச்சை மிளகா, 3 தக்காளி, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், இஞ்சி பூண்டு விழுதுக்கு, 1/2 கிலோ ப்ரான். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் நம்ம சோம்பு போட்டலாம். சோம்பு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாயை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதில் வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போட்டுக்கணும். போட்டுட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனான கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். அதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்து நம்ம கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதை நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்துட்டு நல்லா தக்காளி வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, வத்தல் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கணும். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம ப்ரான் சேர்த்துக்கலாம். இறாலை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா இறால் வந்து மசாலாவோட மிக்ஸ் ஆகி நல்லா குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம குக் பண்ணிவிட்டு அதை ஆஃப் பண்ணிட்டோன்னா ப்ரான் கிரேவி ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா திக்கான கிரேவி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் அப்படியே சிம்மில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா இன்னும் நல்லா திக்கான கிரேவி கிடைக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.